நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு SGT எக்ஸாம் பேப்பர் 1. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக இந்த தேர்விற்கான பணி நியமனம் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த SGT எக்ஸாமை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். சோ பயன்படுத்தாத பட்சத்துல இனிமே பணி நியமனம் என்பதற்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவு என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். SGT எக்ஸாமிற்கு நம்முடைய சுபிக்லுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பதிவாக இதை கொடுக்கிறோம். ஏன்னா கடந்த 19ஆம் தேதி எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய பகுதி தான். கடந்த 19/6/2024 ஜிஓ நம்பர் 139. சோ அந்த 139ல அரசு உதவி பெறக்கூடிய எய்டட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உபரி ஆசிரியர்களை 3 ஆண்டு காலம் அரசு பள்ளியில மாற்று பணி செய்ய மாற்றம் செய்வது தொடர்பான ஜிஓ ஆனது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சோ இந்த ஜிஓ போடுற பட்சத்துல இனி இடைநிலை ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக இது இருக்கும். ஏன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக ஆசிரியர்களுடைய பணி நியமனம் என்பது நம்மளுக்கு இல்லாம இப்பதான் SGT எக்ஸாமிற்கான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட போன ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆனுவல் பிளான்ல 6000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடங்களாக நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய பகுதி 1700 காலி பணியிடங்கள், 700க்கு மேல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களாக உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பணியிடம் கொடுத்திருக்கிறாங்க. சோ மிகவும் குறைவான காலி பணியிடம் 6000 காலி பணியிடங்கள் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த பகுதியில சோ இதற்கு காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உபரி ஆசிரியர்களாக இருக்கலாம் என்பது இப்பொழுது நம்மளுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு செயல்பாடானது இருக்குது. ஆகவே நம்ம உங்களுக்கு எக்ஸாம் நடந்து அது பிறகு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் சொல்லி பல விதமான தகவல்கள் கிடைத்திருக்கக்கூடிய செய்தியிலையும் கூட இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜிஓ மூலம் இவ்வளவுதான் காலி பணியிடம், இதைத்தான் நிரப்ப போறாங்கிறதுக்கான ஒரு அழுத்தமான முடிவாக இந்த ஜிஓ நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. ஆகவே இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இந்த இடைநிலை ஆசிரியர் நியமனம் என்பது மிகவும் கடினமான பகுதி. அப்ப இப்ப நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு ஆசிரியர்கள் தங்களை முடிந்த அளவு தயார் செய்து கொள்ள வேண்டும். சோ இந்த தேர்விற்கு நம்மளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த எக்ஸாம தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த காலமும் நம்மளுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா டிஆர்பியோட அடுத்த அறிவிப்பு BGTRB எக்ஸாம். சோ இந்த BGTRB எக்ஸாம் முடிஞ்சிருச்சு என்கிற பட்சத்துல அடுத்த ஆண்டு உங்களுக்கு தேர்வு என்பது மிகவும் குறைவான. ஏன்னா உங்களுக்கு நியமன தேர்வு தாள் 2 முடிச்சுட்டாங்க, தாள் 1 முடிச்சுட்டாங்க, BGTRB எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இருக்காது என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு சில எக்ஸாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான் முழுவதுமாக போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு BEO எக்ஸாம் இதுவரைக்கும் 2 முறை நடத்தி இருக்கிறாங்க. சோ அதோட இனி அந்த நியமனம் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. அடுத்து 23 காலி பணியிடங்களுக்கான நோட்டிபிகேஷன் தான் இருந்துச்சு. சோ இனி ப்ரமோஷன் போடக்கூடிய பணியிடங்கள் தான் இருக்குது. அப்ப அந்த BEO எக்ஸாம்ங்கிறத இனி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த UGTRB எக்ஸாமும் இனி இருக்கக்கூடிய காலங்கள்ல மிக அதிகமான காலத்தை எடுத்துக்கிறோங்கிறது தான். ஏற்கனவே 10 ஆண்டு காலத்தை எடுத்திருக்கக்கூடியது இனி எவ்வளவு ஆண்டு காலம் எடுக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு தயாராகிக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த SGT எக்ஸாமிற்கு இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல திருப்புதல் பகுதியாக ஒவ்வொரு பாடத்தையுமே நம்ம என்ன செய்யணும், திருப்புதல் பண்ணி சிறந்த முறையில தயாராகிக்கோங்க. அதற்கு தேவையான வழிமுறைகளையும் நம்ம இங்க என்ன செய்யறோம், தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இறுதி வாய்ப்பு என்பதை உணர்ந்து தங்களுக்கான பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை
வழிமுறைகளை உருவாக்கிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பணி நியமனம் என்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதையும் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே இதற்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நம்ம பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். இதற்கான ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும், கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும், டெஸ்ட் பேஜா இருக்கட்டும், ஃபுல் மாடல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், ஸோ ஒவ்வொரு பகுதியா நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை சுபி குழுவோடு இணைந்து உருவாக்கி வாய்ப்பை 2024 பெற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை பெற்றிட சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.